ராதே ராதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? காலையில் குளிச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு பட்டாணி இவங்க ஆல்ரெடி வேக வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவல் வறுத்துட்டு இருந்தாங்க. நான் சரி பட்டாணிலேருந்து தோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் மாமனார் காலையில் பட்டாணி குழம்பு கொஞ்சம் அவலம் தான் சாப்பிடுவாங்க எப்போவுமே. இந்த பட்டாணி குழம்பு கொஞ்சம் ஈஸியானதாக இருந்தாலும் ஆனால் அதை ரெடி பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா பட்டாணியை வேக வச்சு அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் வெறும் இஞ்சி, வெறும் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் வெஜ் மசாலா போட்டு அதை செய்யணும். அந்த மாதிரி தான் அந்த குழம்பு. ஆனால் ஈஸியான குழம்பு தான். என்ன பட்டாணி வேக வச்ச அப்புறமா அந்த தோல் ரிமூவ் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் நேற்று இல்லை, இதுக்கு முன்னாடி விலாகில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த மாவு அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இட்லி செஞ்சுருந்தாங்க. மீதி மாவு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் டீ போட்டுட்ருந்தாங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாருக்கும் இந்த டீ தான். டீ, அதுக்கப்புறமா கொஞ்சம் அவல் தாளித்தது, கொஞ்சமாக தேங்காய் துருவல். இது காலையில் சாப்பிட்றதுக்கு. இது ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று பவுடர் போட்டு இட்லி செஞ்சாங்க. அது நல்லா இல்லை. அதனால் அந்த மாவு வச்சு வேறு ஏதோ செய்ய போகிறாங்க. இட்லி மட்டும்தான் வருது, தோசை வரல. அதுக்கப்புறம் நான் இந்த மிளகும் ஏலக்காவும் தட்டி கொடுத்தேன். அது இன்னும் தட்டணும்னு சொல்லிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் தட்டிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக தோசை மாவு அரிசி அரைச்சி போடுவாங்க. இப்போ கிரைண்டர் ரிப்பேராக இருக்குதுன்னு சொல்லி எங்ககிட்டையும் கொடுத்துருந்தாங்களே, நானும் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது இன்னும் ரெடி ஆகலை. அவங்க கடையில் பார்ட்ஸ் கிடைக்காதுன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க. அதனால் இவங்க அரிசி மாவு கடையில் ரெடி பண்ணி அதை வாங்கி உளுந்து மட்டும் அந்த பக்கம் வீட்டில் கொடுத்து அரைச்சி கொண்டு வந்திருந்தாங்க. அதனால் நைட்டு இட்லி செய்யும் போது எப்போவுமே மாவு வச்சுருவாங்க. காலையில் அவங்க வீட்டுக்காருக்கும் அவங்க பையனுக்கு வெங்காயம் போட்ட தோசை பிடிக்கும் அப்படின்றதுனால மாவு எடுத்து வச்சாங்க. ஆனால் செய்ய முடியலை. அதனால் அதை ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாவில் கொஞ்சம் மிளகு, ஏலக்காவெல்லாம் போட்டு இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டுட்டாங்க. தேங்காய் துருவி வச்சது, அதுக்கப்புறம் ஏலக்காய் தூள், சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி கடாயில் நல்லா சூடு பண்ணி எண்ணெய் அடியில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே இந்த எண்ணெய் எங்கே நடுவில் இருக்கணும், பாத்திரம் கனமாக இருக்கணும். இதில் நடுவில் அந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதை ஊற்றணும். ஆக்சுவலாக ஊற்றும் போது தீஞ்ச மாதிரி ஆகிடுச்சு. அதனால் அவங்க சரியாக வரலை. அதனால் நானும் வீடியோ எடுக்க வேண்டாம்னு சொல்லி எடுக்கலை. ஃபுல்லாக கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடுது. அதோட உள்ளுக்குள்ளேயும் வேகலை. அரிசி மாவு அப்படின்றதுனால தான் இது நல்லா அந்த கன்சிஸ்டன்சி சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஈக்குவல் குவான்டிட்டி உளுந்து எந்த அளவுக்கோ அதே அளவுக்கு அரிசி போட்டு செஞ்சுருந்தாங்க. இது அந்தளவுக்கு வரலை. ஆனாலும் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. இது இந்த மாதிரி நடுவில் ஊற்றுனாங்க. சரி வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பார்க்க தான் ரொம்ப கருப்பாக இருக்க மாதிரி இருந்தது ரெண்டு சைடும். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஒடிசாவில் பொடப்பிட்டா அப்படின்றது ரஜோ டைமில் செய்வாங்க. ஆக்சுவலாக இப்போ ஒடிசாவில் இன்றைக்கி ரஜோ இல்லையா, அதனால் இன்றைக்கி 3 நாளில் இந்த ஸ்வீட் முன்னாடி நாளே செஞ்சு வச்சுருவாங்க. இந்த 3 நாளைக்கு நல்லா எல்லோரும் சாப்பிடுவாங்க. சொந்தக்கார வீட்டுக்கு கொடுக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும். இவங்க எப்போவுமே எங்கள் வீட்டில் அந்தளவுக்கு செய்கிறதில்ல. சம்டைம்ஸ் ஒரு இந்த 6 வருஷத்தில் ஒரு 2 தடவை செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற டைம்லாம் அந்தளவுக்கு டைம் எடுத்து பண்ண மாட்டாங்க. வேலை இருக்குது, சாப்பாடு செய்யணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் எதுவும் கண்டுக்கிறதில்ல. அவங்க விருப்பம், நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் சொன்னாங்கன்னா செய்வாங்க சம்டைம்ஸு. அதுக்கப்புறமா இதை அப்படியே இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த மாவு வேகவே இல்லை. அதனால தான் இன்னொன்று செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பினாங்க. லைட்டாக உடஞ்சிது. அதனால் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். இதுதான் ஒடிசாவில் ரஜ பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அதாவது வெத்தலை பாக்கு. இது அந்த ஸ்வீட்டு சாக்லேட்லாம் நிறைய வச்சு என் சின்ன பையன் வாங்கிட்டு கொடுத்தான். அது என்ன சாப்பிட சொன்னால் நான் வேண்டவே வேண்டாம், நான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டேன், வேணான்னு சொல்லிட்டேன். அதை எங்கள் ஓரக்குத்திக்கிட்ட கொடுத்துறோம். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இவனை சிரிச்சிட்டு இருந்தான். நல்லா இருக்கா, டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லி அவனுமே வாயில் போட்டு கொப்பன்னு பண்ணிட்டு இருந்தான். இன்றைக்கோட ரஜை முடிஞ்சு, இதுக்கு மேலே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்கள் பெரிய ஓரக்குத்தி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஹலத்தா போட்டு விட்டேன். அவங்க கிளம்பிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்கள் மாமியார் வந்தாங்க. மாமியாருக்கும் ஹலத்தா போட்டு விட்டேன். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்லையும் சம்டைம்ஸ் நிறைய பூஜைகள் நாட்கள்லையும் வீட்டில் எல்லோரும் லேடிஸ்லாம் இந்த மாதிரி ஹலத்தா போட்டுப்பாங்க. காலைல வியாழக்கிழமையும் போடுவாங்க.
நான் தான் வந்து எல்லாரையும் விட சின்னவ இப்போதைக்கு இங்கே. அந்த பக்கம் இருக்கவ வந்து அவங்க வீட்டில் இருக்கா. இங்கே எல்லோரும் ஒன்றா கூடியிருந்தாங்க. சரின்னு சொல்லி நான் தான் வைக்கணும். அதனால் எல்லாருக்கும் நானே வச்சுக்கிட்டேன். பெரியவங்க வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் மாமியார், அதுக்கப்புறமா எங்கள் ஓரக்குத்தி, அதுக்கப்புறம் நானே எனக்கு வச்சுக்கிட்டேன். அலத்தா போடுறது வந்து வீட்டுக்கு யார் வந்தாலும் ஒரு நல்ல டைமில் அவங்களுக்குமே வந்து போட்டுக்கிட்டது அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது எங்கள் மாமியாருக்கு போட்டுட்டேன். எங்கள் ஓரக்குத்தி, அதுக்கப்புறமா அவங்களுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு நானும் எனக்கு அப்ளை பண்ணிட்டேன். எங்கள் பெரிய ஓரக்குத்தி வந்து இங்கே வெளியில் போகணுன்னு சொல்லி அவசரமாக போட்டுட்டு உடனே கிளம்பிட்டாங்க. வீடியோ எடுக்க முடியலை. சரின்னு சொல்லி சீக்கிரமாக போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானும் எனக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் வேலை ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு எங்கள் மாமா வந்த அப்புறமா குழம்புலாம் செஞ்சு அவங்க சாப்பிட்ட அப்புறமா நமக்கு சாப்பாடு வேலை செஞ்சு பட்டாணி குழம்புலாம் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பலாப்பழம் வந்து இதுக்கு முன்னாடி வ்ளாகில் பார்த்துருப்பீங்க. அதாவது நேற்று வீடியோ. அதில் வந்து பலாப்பழம் நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதே பலாப்பழம் தான் இன்னும் கொஞ்சம் இருந்தது. அதனால் உள்ளுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் நான் செம்ம டேஸ்ட்டு ஏற்கனவே வீடியோலேயே சொல்லியிருந்தேன். சரின்னு சாப்பிட ஆரம்பித்தேன். இந்த பக்கம் வந்து சமையல் முடிஞ்சது. என் ஹஸ்பண்ட் வந்து பன்னீர் வாங்கிட்டு வர சொன்னேன், எல்லோரும் சாப்பிடுவாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறமா டால்மா சாப்பாடு, பச்சரிசி சாதம், புழுங்கல் அரிசி சாதம் தனியாக, விரதம் எடுக்கிறவங்களுக்கு பச்சரிசி சாதம். இன்றைக்கி சங்கராந்தி அப்படின்றதுனால ஒடிஷாவில் அதாவது 2வது நாள், மொத்தமாக 3 நாள் பூஜை ரஜா. 2வது நாள் அன்றைக்கி வந்து சாப்பாடு செஞ்சு பச்சரிசி சாதம், பன்னீர் குழம்பு, டால்மா. என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் சாப்பிட்றாரு. ஹஸ்பண்டுக்கு நேரம் என் பெரிய பையன் உட்காந்துருக்கான். இந்த பக்கம் உட்காந்துருக்கிறது தான் அவங்க பையன். அதுக்கப்புறம் என் சின்ன பையன் இந்த பக்கம் உட்காந்துருக்கான். எங்கள் மாமனார் வந்து உள்ளே சாப்பிட்டுட்ருக்காங்க வீட்டுக்குள்ளே. எல்லோரும் வந்து பின்னாடி நல்லா காற்று வருது, சில்லுன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க பையன் வந்து குழம்பு வேணும்னு சொல்லி கேட்டால் நல்லா எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருந்தாங்க. எல்லோரும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு எந்திரிச்ச அப்புறமா அதுக்கப்புறம் நானும் எங்கள் மாமியாரும் எங்கள் ஓரக்குத்தியுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பசங்கள்லாம் வந்து பன்னீர் அவங்க எப்போவுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக போட்டுருவாங்க. கொஞ்சம் பசங்க சாப்பிடாம வச்சுட்டாங்க. அதை வந்து நானே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி பெரியவன் சாப்பிட்ட இடத்துல இன்னொரு இலையை போட்டு உட்காந்துட்டேன். சாப்பாடு, டால்மா நான் வந்து கொஞ்சமாக போதும்னு சொல்லிட்டேன். ஏன்னா சரியான காரம் பண்ணுவாங்க, அதனால தான். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல் வந்து எங்கள் மாமியார் வந்து அந்த பக்கம் வீட்டுக்கு டால்மாவும் குழம்பு பன்னீர் குழம்பு கொடுத்துட்டு வர போயிட்டு இருந்தாங்க. அதனால் அவங்க வந்து வெண்டைக்காய் பொரியல் கொடுத்துருந்தாங்க. வந்து சமையல் பண்ணும்போது மத்தியானத்தில் எல்லா ஃபுட்டும் என்ன சமைச்சாலும் அதுக்கு கட் பண்ணி கொடுக்கறது, நசுக்கி கொடுக்கறது, வறுத்து கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுவேன். அவங்க வந்து மத்தியான டைமில் சமையல் பண்ணுவாங்க எப்போவுமே. காலையில் டைமில் நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவேன். இப்போ வந்து அங்கே வெளியில் இருக்கிறதுனால எதுவும் சொல்லலை. அப்போ கூட எதுவும் எல்லாம் கட் பண்ணுறது அந்த வேலை தான். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. எங்கள் சின்ன மாமியார் வந்து அவங்க வீட்டில் இருந்து அவங்க மருமக வீட்டில் இருந்து எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஸ்நாக்ஸ்லாம். அதெல்லாம் கொஞ்சம் வந்து கொடுத்துட்ருந்தாங்க. அதில் தான் சமோசா, அந்த ஆலு சாப் இதெல்லாம் வந்து பாதி அவங்களும் நானும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பையன் சாப்பிட்ட இடத்துக்கு அவங்க உட்காந்துட்டாங்க. நான் இந்த பக்கம் உட்காந்தேன் என் பையன் சாப்பிட்ட இடத்துல. இது வந்து அவங்க பையன் இந்த பாக்ஸ்லாம் வச்சு டிஜே ரெடி பண்ணிகிட்ருக்கான். எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணுவான். சின்ன பாக்ஸு, பெட்டி, இந்த மாதிரி சுல்லோ ஐட்டம் இதெல்லாம் கிடச்சிதுன்னா கொண்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவான். கட் பண்ணி உட்காந்து அதிலேயே வந்து ரொம்ப சின்சியராக வேலை பார்ப்பான். ஆனால் இது வந்து அவங்க அதாவது எங்கள் ஓரக்குத்தியோட அம்மா வீட்டுக்கு இதை கொண்டு போகிறாங்களாம். அவங்க வீட்டில் யாரோ ஒரு சின்ன பையன் கேட்டான்னு சொல்லி அதை ரெடி பண்ணிகிட்டு இருந்தான். சின்ன பையன்தான். ஆனால் வந்து இப்போவே வந்து இவனுக்கு இந்த ஃப்ளக்கு ப்ளஸ் இந்த கரண்ட்டில் இந்த ஃப்ளக் இருக்கு இல்லையா, அது ப்ளூடூத்து இன்னும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவன் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணுறாங்க. இந்த பழக்கம் நல்லதா இல்லை தப்பான்னு தெரியலை. இல்லை இந்த மாதிரி ஐட்டம்லாம் செய்கிறதுனால நல்லா ஆக்டிவிட்டீஸ் வருதா அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்தாலுமே ரொம்ப வந்து இந்த மாதிரி கரண்ட் ஐட்டம்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து அவன் சின்ன பையன்தான். ஏதாவது சின்ன விஷயத்துக்கு அடம் பிடிச்சா கூட உடனே வந்து அதை வாங்கி கொடுப்பாங்க. இந்த இயர் வந்து அவன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்க போகிறான். எப்படின்னா ஏதாவது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட அழறான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பாக சிக்கன் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும், சமைச்சு தான் ஆகணும். அந்த மாதிரி வந்து பழக்கம் பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் அப்படியே பழக்கம் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம். எனக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து நான் ஏன் அந்த மாதிரின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரி நல்லா பண்ணியிருக்கடான்னு பாராட்டிட்டு கொஞ்சம் நேரம் சூப்பராக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஆசையாக வச்சு காட்டிகிட்டு இருந்தான். பார்த்துட்டு அதுக்கப்புறம் மியூசிக் போட்டான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். நல்லா இருந்தது. பாட்டு வச்சு உள்ளே வந்து செட் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மாதிரி பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். அந்த பக்கம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும். மறுபடியும் ஈவினிங் வரணும். ஏன்னா அவங்க வந்து கிளம்ப போகிறாங்க அவங்க அம்மா வீட்டுக்கு. எப்போவுமே என்னென்னு தெரியல, கரெக்டாக நாங்கள் வர டைமாக பார்த்து தான் கிளம்புவாங்க. நாங்கள் வந்த டைமில் வண்டி எடுத்துகிட்டு போனோம். ப்ளஸ் வந்து நான் வந்து எப்போவுமே அப்படி தான்
என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ரஜோனால தான் நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். சரி ஃபெஸ்டிவல் எல்லோரும் ஒன்றா வந்து இது மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அம்மா வீடு தான் முக்கியம், எப்போவுமே வந்து அம்மா வீட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக கூட நான் கொஞ்ச நாள் முன்னாடி கூட வீடியோவில் சொல்லியிருந்தேன். வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லி ஹஸ்பண்ட் வந்து வண்டி வந்து கொடுத்துட்டு வந்தார், அதுக்கப்புறம் வந்தாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. நிறைய தடவை அடிக்கடி போயிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஒடிஷாவில் வந்து கல்ச்சர் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், ரொம்ப ஓல்டுன்னு சொல்லி. இங்கெல்லாம் அந்தளவுக்கு யாரும் போயிட்டு வந்துட்டு இருக்க மாட்டாங்க. சிட்டியில் வந்து ஓகே, ஆனால் இவங்க வந்து ரொம்ப வந்து போயிட்டு வரதுன்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லோரும் வந்து எப்போ பார்த்தாலும் அம்மா வீடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசுவாங்க. அப்போ கூட அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் அங்கே மட்டும் அடிக்கடி போயிட்டு வருவாங்க. சரி அவங்க விருப்பம், நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி நாங்கள் எதுவும் சொல்கிறதில்ல. வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். மறுபடியும் வந்து வீட்டில் டீ போட்டு எங்கள் மாமனாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி தரணும் இல்லையா, அதனால் வந்துட்டேன். இந்த பக்கம் வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து ரெடி பண்ணி கொடுக்கலான்னா மாமனார் வந்து பூஜை பண்ணுறதுக்கு வெளியில் போயிருந்தாங்க. அதாவது சங்கராந்தியில் வந்து மேளா பண்ணுவாங்க. நான் நிறைய லைவ் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். அவல் பிரசாதம் கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறமா எங்கள் மூத்தாரும் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்தாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு வந்ததுனால டீ வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அந்த டீ வந்து அப்படியே நின்றுடுச்சு. நான் வந்து அமுல் தான் வந்து டீ போட்டிருந்தேன். அவங்க மாடு வந்து எங்கள் வெளியில் போயிடுச்சுனால பால் கறக்கலையா நேற்று, அதனால் அமுல் டீ தான் போடணும்னு சொன்னாங்க. அமுல் டீ போட்டால் நிறைய போட்டுட்டேன். எங்கள் மாமியார் ஏன் இவ்வளோ தண்ணி அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக கொஞ்சமாக போட வேண்டியதானே, இவ்வளோ தண்ணியா, லைட்டாக தண்ணி ஊற்றி போட வேண்டியதானேன்னு சொன்னாங்க. ஆனால் ஏன்னா அவங்க குடிப்பாங்கன்னு நினச்சி தான் நான் போட்டேன். எங்கள் மூத்தார் அவங்க குடிக்கலை. என் ஹஸ்பண்டும் வந்து வெளியில் கிளம்பிட்டார், அவரும் குடிக்கல. எங்கள் மாமனார் மட்டும்தான் குடிப்பாங்க. நிறைய ஆயிடுச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் எதுவும் கண்டுக்கல. அதுக்கப்புறம் சின்னவன் வந்து விளையாடிட்டு இருந்தான். பெரியவன் எங்கேயோ ஊர் சுற்றி விளையாடிக்கிட்டு இருக்கான். நைட்டில் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாருமே வந்து சாப்பாடு இருந்தது, எல்லோரும் சாப்பிட்டாங்க. ரஜோ டைமில் லேடிஸ் சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்றதுனால நான் வந்து அவல் பிரசாதம் மாமனார் கொண்டு வந்தாங்க, சாப்பிட்ருந்தேன். எங்கள் மூத்தார் வந்து அவங்க வீட்டிலேருந்து அவங்க மாமியார் வீட்டிலேருந்து தோசை கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. அதையே வந்து எங்கள் மாமியாரும் மாமனாரும் சாப்பிட்டுக்கிட்டாங்க. எங்கள் மூத்தார் 3 பேரும் சாப்பிட்டாங்க. பையனுக்கு சின்னவனுக்கு மட்டும் கொடுத்தேன், பெரியவன் வந்து வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறமா வந்து நைட்டு 10 மணி அவங்க பால் கறந்து கொண்டு வந்தாங்க. அதை சூடு பண்ணி வைக்கணுமா, இல்லைனா காலையில் கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. சாப்பாடு எங்கள் மாமியாருக்கு மாமனாருக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு என் வீட்டுக்காரர் வந்து பிரசாதம் அவல் பிரசாதம் டால்மா சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானும் வந்து அவல் பிரசாதம் டால்மா சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து பால்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன். மாமியாரும் நானும் வந்துட்டு இருந்தோம். பசங்க வந்து ஹஸ்பண்ட் ஆல்ரெடி கூட்டிகிட்டு வந்துட்டார், அவங்க தூக்கம் வருதுன்னு சொல்லி 10 மணிக்கு தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். 10:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மறுபடியும் வந்து வேலை இருக்குது. ஏன்னா அவங்களும் வந்து போயிட்டாங்க. எப்போ வருவாங்கன்னு தெரியல. எனக்கு ஒன்றும் வந்து அந்தளவுக்கு வேலை எனக்கு பழக்கம்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கள் மாமியாருக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்ட்ரகிளாக இருக்கும். இது வந்து வண்டி இங்கே கொண்டு வந்து வச்சுருக்காங்க எங்கள் மூத்தார். அதுக்கப்புறம் அவங்க வயசானவங்க, அந்தளவுக்கு வேலையெல்லாம் பண்ண முடியல இப்போலாம். அவங்க அடிக்கடி இந்த மாதிரி போகிறது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லையா. ஏதாவது சொன்னால் வந்து வேறு மாதிரி பேசுகிறாங்க, அதனால எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி ஓகே, வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித்தியாசமாக சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமா வருங்க. இதுதான் இன்றைக்கி விலாக். நன்றி, வணக்கம்.